இன்றைய வேத வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆதியாகமம் 6:8-9. அந்த நாட்களிலே மனிதர்களின் அக்கிரமம் பூமியிலே பெருகியது என்றும் அவர்களின் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாய் இருந்தது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனிதனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது என்று இதே அதிகாரம் 5-6 வசனங்களிலே பார்க்கிறோம். தேவன் பூமியை பார்த்தபோது அது சீர்கட்டதாய் இருந்ததாம். மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்களாம். தேவன் கோபப்பட்டு அவர்களை பூமியோடு கூட அழித்து போட நினைத்தார். ஆனால் அவர்கள் நடுவிலே அந்த காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா என்பவன் மட்டும் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தானாம். அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா வாக்ட் வித் காட். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவையும் அவன் குடும்பத்தையும் அந்த அழிவினின்று காப்பாற்ற கர்த்தர் நினைத்தார். ஒரு பெரிய பேழையை செய்யும்படி நோவாவுக்கு கட்டளை கொடுத்தார். நோவாவின் மனைவி கணவனுக்கு எதிர்த்து நிற்காத நல்ல கீழ்ப்படுதலான மனைவி. கீழ்ப்படுதலுள்ள அன்பான 3 பிள்ளைகளும் அவர்களின் மனைவிமார்களும் இருந்தனர். அருமையானவர்களே, பேழை கட்டுவதற்கு 100 வருடங்களுக்கு மேலானாலும் குடும்பமாக இணைந்து அந்த வேலையை செய்து முடித்தனர். பாருங்க, ஒரு மனுஷனுடைய பரிசுத்த வாழ்வும் தேவனோடுள்ள அவன் உறவும் கட்டாயம் அவன் குடும்பத்தாரையும் பாதிக்கும் என்பதற்கு நோவா ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. அதே நேரம் பாவியான தகப்பனின் பாவ வாழ்க்கையும் முழு குடும்பத்தையும் பாதிக்கும். பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் என்று பிரசங்கியில வாசிக்கிறோம். நோவாவின் பரிசுத்தமும் தேவனோடுள்ள உறவும் அவன் பிள்ளைகளையும் மனைவியையும் கூட பரிசுத்த தேவனின் வழியிலே நடத்திற்று என்று சொன்னால் அது மிகையாகாது. அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாயிருக்குமே, இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாயிருக்கின்றன என்று வேதம் கூறுகிறது. கண்காணியானவன் தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல் ஒழுக்கமுள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டுமென்று பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். அந்தபடியே நோவாவும் அந்த நாட்களிலே முழுவதும் பாவத்தால் நிறைந்த மக்கள் இருந்த உலகில் தன் குடும்பத்தை நன்றாய் நடத்தி இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற மனிதனாகவும் இருந்தார். அதனால்தான் எசேக்கியேல் 14:20 நம்ம வாசிக்கிறோம், நோவாவும் தானியேலும் யோபுவும் அதன் நடுவில் இருந்தாலும் நான் அதை மன்னிக்க மாட்டேன்னு சொல்கிறார். அருமையானவர்களே, தேவன் பேழையை கட்ட சொன்ன உடனே நோவா அப்படியே கீழ்ப்படிந்தாராம். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தாராம். தேவன் முழு உலகத்தையும் தண்ணீரால் அழித்த போது நோவாவையும் அவன் மனைவியையும் 3 மகன்களையும் 3 மருமக்களையும் அழிக்காமல் பேழையில் வைத்து பத்திரமாய் காப்பாற்றினார். அன்பானவர்களே, நம்ம குடும்பம் எப்படி இருக்குது யோசித்து பார்க்கலாமா? நம்ம ஒருத்தர் தேவனுக்கு முழுமையாய் 100க்கு 100 கீழ்ப்படிய அர்ப்பணிக்கும்போது, ஒரு ஜெபிக்கிற மனிதனாய் மனுஷியாய் இருக்கும்போது
நிச்சயமாய் உங்கள் குடும்பம் முழுசும் ரட்சிக்கப்படும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். உங்கள் குடும்பமே ஒரு குட்டி பரலோகமாக மாறிவிடும். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, ஒருவேளை என் குடும்பத்தில் நிம்மதி இல்லையே, என் கணவனால் நிம்மதி இல்லை, என் மனைவியால் நிம்மதி இல்லை, என் பிள்ளைகளால் நிம்மதி இல்லை என்று எத்தனையோ பேர் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் வாழ்க்கையை செப்பனிட்டு தேவனோடு நடக்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் காட்டுகிற வழியிலே நடக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்கப்பா. அப்பொழுது எங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள் ஆண்டவரே. எங்கள் கணவனோ மனைவியோ ரட்சிக்கப்படுவார்கள் அப்பா. எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மால் பாதுகாக்கப்படும், போஷிக்கப்படும், வழிநடத்தும் ஆண்டவரே. அப்பா, அப்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ, உமக்காய் ஓடுவோ, உந்தன் நாமம் சொல்லுவோ. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ, உமக்காய் ஓடுவோ, உந்தன் நாமம் சொல்லுவோ.